Thank you so much. Once again, a big congratulations to the whole film team. அடுத்ததாக இந்த விழாவோட நாயகன் கதாநாயகன் ராகன் ராஜ் அவர்கள் வந்து பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றிலாம் ப்ளீஸ் ஷேர் அ ஃபியூ வேர்ட்ஸ். யாராவது கொஞ்சம் கேப் விட்டிங்கன்னா அவங்களுக்கு அழகாக வந்துடுவாருன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ். இட்ஸ் ஓகே, யார் யார் அர்ஜென்ட் இருக்க போகலாம், தப்பே இல்லை. ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ராகன் ராஜ். இந்த படம் பார்த்து பேசணுன்னா ஃபஸ்ட்டு படம் பார்த்து அப்புறம் எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கஸ்தூரி சார், இன்னும் சலுமணி சார் வந்து பார்த்து ஐ ஃபீல் வெரி பிளெஸ்ட் அண்ட் ஹியூஜ் தேங்க்ஸ் டு சார் வெங்காயன சார் அண்ட் பிரேம்நாத் சார். எனக்கு எனக்கு ரொம்ப பிளெஸ்டாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எதுக்குன்னா ஒரு புது ஆக்டராக, நான் ஹீரோவாக நான் சொல்லிக்க மாட்டேன், ஒரு புது ஆக்டராக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு கிராண்ட் ரிலீஸாக இந்த மாதிரி கெஸ்ட்டு எங்காக வந்திருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் இந்த படம் பார்த்து பேசணுன்னா, இந்த படம் ஒரு 2 years பேக் எங்கள் அப்பா நைட் அவர் 1 மணிக்கு படம் சொல்லியிருக்காங்க. இந்த படம் இப்படி இருக்கும்போது நான் வந்து படம் நல்லா கேட்டு சரின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நான் எங்கள் அப்பா எங்கள் அம்மா இந்த படங்காக கஷ்டப்பட்டு பார்த்து எவ்வளோ பேர் என் மேலே நம்பிக்கை வச்சுட்டு கோடி செலவு பண்ணுறாங்க என் மேலே. அந்த மாதிரி ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி வச்சுட்டு என்னோட 110% அந்த இந்த மூவிக்காக. ஸோ அந்த கஷ்டம் எல்லாம் நல்லா ஸ்க்ரீனில் நல்லா தெரியும் நினைக்கிறேன், ஹோப்ஃபுல்லி. ஸோ 28th மார்ச் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக இந்த படம் பாருங்கள். எல்லோரும் ரொம்ப கஷ்டப்பட்டோம். தெலுங்குல நல்லா ரன் ஆயிடுச்சு, ஆனால் கொஞ்சம் தியேட்டர் ப்ராப்ளம்னால சரியாக ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு. ஆனால் ஒரு நல்ல படம், ஒரு ஆனஸ்ட் மூவி, ஒரு சின்ன பையன் ஒரு அம்மாக்காக என்ன லெவல் போகிறான்னு ஒரு படம். ஸோ யார் யார் ஸ்டோரி பேஸ்ட் நல்லா ட்ரெஸ் பண்ணுறீங்களோ அந்த படம் கண்டிப்பாக பாருங்கள். அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். இன்னும் சொல்லலாம், ஆனால் நான் ரொம்ப இந்த சந்தோஷத்தில் என்னால் சரியாக யோசிக்கவும் இல்லை. எல்லோரும் என் மேலே நல்லா நம்பிக்கை வச்சுட்டு ரொம்ப நல்ல விஷயம் பேசினாங்க. எல்லாம் கேட்டு சிரிச்சிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் மீடியாவங்க நல்லா இந்த மூவி நல்லா ப்ரொமோஷன் பண்ணுங்கள், எல்லாருக்கும் நல்லா ரீச் ஆக மாதிரி பாருங்கள். நீங்கள் இல்லைன்னா அந்த படம் இல்லை. ப்ளஸ் சின்ன படம் அது. நான் ஒரு சின்ன ஆக்டர். நான் இன்னும் என் டிகிரி ஃபஸ்ட் இயர் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ சின்னப்போலேருந்து எங்கள் அப்பா இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்து நானும் என் அப்பா இந்த இண்டஸ்ட்ரியில் பார்த்து அதே இண்டஸ்ட்ரி சாப்பாடு சாப்பிட்டு எனக்கு பிளான் பி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை, சினிமா தான். சின்னப்போலேருந்து சினிமா தான் என் ஃபேமிலிக்கு சாப்பாடு தந்துச்சு. ஸோ அதே சாப்பாடில் நானும் பெரிய ஆளாகி இந்திய சினிமா இண்டஸ்ட்ரி இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான். ஸோ எனக்கு பிளான் பி படிப்புன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டிபெண்ட் இல்லை, பிளான் ஏ தான் இருக்குது, ஒரே பிளான், அதுவும் சினிமா. ஸோ நான் சினிமாலே வாழ்ந்து சினிமாலே சாப்பிட்டு சினிமாலே இருக்கல, நான் ஒரு பிளானில் இருக்கேன் நான். ஸோ நல்ல ஆக்டராக எஸ்டாப்ளிஷ் ஆகி நான் திருப்பி வருவேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எங்கள் டேரக்டர். ஸோ எல்லாருக்கும் வணக்கம், மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ராஜசேகர் மாஸ்டராக தான் எனக்கு தெரியும். ஸோ நம்ம நிறைய பேர் இப்போ வந்து அம்மா ராஜசேகர் தெலுங்கு டைரக்டர், தெலுங்குல மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக ஒரு டைரக்டராக ஆக்டராக பார்க்குறோம். பட் எனக்கு வந்து தெரிஞ்ச ராஜசேகர் மாஸ்டரை பற்றி நான் சொல்கிறேன். மிகப்பெரிய படங்கள், மிகப்பெரிய சூர்யாலாம் வந்து இந்த அளவுக்கு டான்ஸ் ஆட முடியுமா அப்படின்றது வந்து உங்கள் எல்லாருக்கும் இன்றைக்கி தெரியும். ஆனால் மாஸ்டர் வந்து அன்றைக்கி ஒர்க் பண்ணதை நான் கண்ணால் பார்த்துருக்கேன். ஸோ சந்திப்போமான்ற படம் வந்து சூர்யா பண்ணது உங்கள் எல்லாருக்கும் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. பட் மை சிஸ்டர் பிரீதா ஆக்டட் இன் தட் ஃபிலிம். ஃபஸ்ட்டு தமிழ் ஃபிலிம் வந்து பிரீதா பண்ணது வந்து சந்திப்போமா. ஸோ மாஸ்டர் வந்து நாங்கள் நிறைய ட்ராவல் பண்ணோம். அந்த படம் சாங்ஸ் எல்லாம் மாஸ்டர் பண்ணாங்க. ஸோ நார்த் இந்தியா ஃபுல்லாக வந்து ட்ராவல் பண்ணோம். ஐ யூஸ் டு டூ ஸ்டைலிங் அண்ட் மேக்கப் அண்ட் ஹேர் ட்ரெஸ் எல்லாமே. அந்த காலத்தில் வந்து நிறைய சின்ன படங்கள், சின்ன ஹீரோ படங்கள் அந்த காலத்தில் சூர்யா இஸ் ஆல்சோ அப்கமிங்.
விஜய், சூர்யா எல்லாமே அப்கமிங் தான். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குரு இத்தனை பேர் தான் போக முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் வந்து மாஸ்டர் வந்து அந்த பாடல்கள் பண்ணாங்க. அப்போது எவ்வளோ அவங்க சிரமப்பட்டாங்க, சூர்யா எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டாங்க. அதே சமயத்தில் நோ ஐ மீன் தட் இஸ் த ஜேர்னி. ராகினுக்கும் அதான் சொல்கிறேன், தட் இஸ் த ஜேர்னி. ஸோ நம்ம வந்து எடுத்த உடனே ஜெயிக்க முடியாது, அது சினிமாவில் நடக்காது. இட் டேக்ஸ் அ லாங் டைம், பிஹைண்ட் த ஸ்க்ரீன் அ லாங் டைம். அட்லீஸ்ட் முன்னாடி வந்து ஜெயிக்கிறதுன்றது மட்டும்தான் தெரியும், பின்னாடி எவ்வளோ வேலை பார்க்குறோன்றது நிறைய பேருக்கு போய் சேராது. ஸோ அந்த விதத்தில் மாஸ்டர் வந்து எனக்கும் மாஸ்டருக்கும் மிகப்பெரிய சண்டைலாம் நடந்திருக்கு ஸ்பாட்டில். he has seen I've been a very protective sister towards Preetha and everything, but அதை தாண்டி we know because அவரும் ஒரு ஃபேமிலி மேன், அவரோட ஃபேமிலி அவரை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி தான் நானும் இருந்தேன். ஸோ we connected and I'm so proud to say that I'm seeing him here. இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஐ மீன் லைக் மோரர்லெஸ் சேம் ஏஜ் குரூப் தான் நினைக்கிறேன், பட் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு டைரக்டராக ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாலிட்டியாக பார்க்கும்போது, சினிமா இண்டஸ்ட்ரியில் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபர்ஸ்ட், ஏன்னா நம்ம ரொம்ப நாளாக சந்திக்கல. ஸோ படத்தை பற்றி சொல்லணுன்னா வெட்டு, பேரே வந்து வெட்டு 1 துண்டு 2ன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து இன்டர்வல் பிளாக், இந்த படம் வந்து தெலுங்குல தலை, ரைட்? தலா, ஓகே. அதான் தலையா தலாவான்னு தெரில, நான் தலைன்னு சொன்ன தலா. ஸோ அந்த டைட்டிலில் வந்து ரிலீஸ் ஆன படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு தெலுங்குல. ஸோ நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ராதா சொன்ன மாதிரி அதர் லாங்குவேஜஸ்க்கு தான் நம்ம அதிகமாக சப்போர்ட் பண்ணுவோம், நம்ம லாங்குவேஜை விட அதிகமாக வந்து சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ அந்த விதத்தில் வந்து இந்த படம் வந்து ஒரு தமிழ் பர்சன், நம்ம மாஸ்டர் தான் எடுத்திருக்காரு. ஒரு தெலுங்கு டைரக்டராகவோ இல்லை ப்ரொடியூசராகவோ இல்லை டெக்னீஷியனாகவோ நான் பார்க்கல. ஸோ உங்கள் எல்லாருக்கும் சொல்லணும் அது அப்படின்றதுக்காக தான் நான் அதை பற்றி பாஸ்ட்டை பற்றி இங்கே பேசினேன். ஸோ கண்டிப்பாக வந்து அதில் வந்து உணர்வுகள் ஜாஸ்தி இருக்குது அந்த படத்தில். நான் பார்த்தேன் அந்த இன்டர்வல் பிளாக் வந்து இட்ஸ் அமேசிங், சம்திங் தட் வி ஹாவ் டு வாட்ச். அதில் வந்து பர்ஃபார்மர்ஸ் எல்லாருமே வந்து பர்ஃபார்மன்ஸஸ் வந்து ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருக்காங்க. சொல்லவே வேணாம், விஜிகாலாம் வந்து அவங்க வாய்ஸ் எப்படி மாடுலேட் பண்ணுறாங்கன்றதை நான் இப்போ தான் பார்த்தேன். இங்கே பேசுகிறதுக்கும் படத்தில் பேசுகிறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் இட் இஸ் அ ஆக்ஷன் பேக்ட் என்டர்டெய்னர் அண்ட் ராகின் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஹீரோ. ஸோ இட்ஸ் லைக் மிந்திலாம் வந்து ரவி சார் சொன்ன மாதிரி அடுத்த வாரிசு தான், வாரிசு நடிகராக தான் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ என்னமோ நெப்போட்டிசம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க இங்கிலீஷில். பட் அது எப்படி வேணால் சொல்லுங்கள், இட் இஸ் அ பார்ட் ஆஃப் அவர் பிளட், அவர் டிஎன்ஏ. அண்ட் அப்படி தான் மைண்டு ஒர்க் ஆகும்னும் போது நீங்கள் நல்லா படிங்க, தப்பே கிடையாது. நீங்கள் என்ன படிக்கிறீங்கன்றது வந்து முக்கியமே கிடையாது, நாலேஜ் தான் எல்லாமே. ஸோ நீங்கள் சினிமாவில் படிக்கலாம், எந்த இண்டஸ்ட்ரியில் வேணால் படிக்கலாம், ஆனால் சினிமாவை பிளான் பியாக வச்சிடாதீங்க. கீப் இட் அஸ் யுவர் ஒன்லி ஆப்ஷன், ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி ஆப்ஷன். அதுலேயே நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், கேதர் நாலேஜ் ஆல் யுவர் வே, பட் டூ ஆர் டை, அதில் மட்டும் தெளிவாக இருங்க. பிகாஸ் சினிமா இஸ் நெவர் அன் ஆப்ஷன். ஸோ ஐ விஷ் ஹிம் ஆல் த பெஸ்ட் அண்ட் ஆல் த டீம் அண்ட் எவ்ரிபடி ஆல் த பெஸ்ட். அண்ட் மீடியா நண்பர்கள் நினச்சா வந்து ஒரு படத்தை கொண்டு போய் கண்டிப்பாக மக்கள்கிட்ட சேர்க்கலாம். ஸோ தயவு செஞ்சு ரிவ்யூஸ் சரி, எல்லாமே சரி, எல்லா படங்களுக்கும் நீங்கள் தப்பாக கூட எழுதுங்க, உண்மை எழுதுங்க, தப்பு கிடையாது. ஆனால் கொண்டு போய் சேருங்கன்றதான் சொல்கிறோம். பெரிய படங்களுக்கு வந்து போகிற விமர்சனங்கள் வந்து ஜாஸ்தி இருக்குது, கிரிட்டிசிசம் கூட ஜாஸ்தி இருக்குது. ஏன் வந்து எல்லா படங்களுக்கும் நீங்கள் எழுத மாட்டேங்கிறீங்கன்றது வந்து மிகப்பெரிய கொஸ்டினாக இருக்குது. நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது, எல்லா படங்களும் ரிவ்யூஸில் வருதான்றது இல்லை. அது ஏன்? இங்கே வரும்போது எல்லாரும் எத்தனை பேர் வர்றீங்களோ அத்தனை பேர் தான் வர்றீங்க, ஓகே. பட் அதே இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, திட்டுங்க, எங்களை திருத்துங்க, ஆனால் நீங்கள் எழுதுங்க, குரல் கொடுங்கன்றது தான் என்னோட கோரிக்கை. ஒரு ப்ரொடியூசர், டைரக்டர் அண்ட் ஆக்டராக நான் கேட்குறேன். பிகாஸ் எல்லா படங்களுக்கும் ரீச் வேணும், மக்கள்கிட்ட போய் சேரணும். அது நெகட்டிவாக இருந்தாலும் சரி, பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, கொண்டு போய் சேருங்க. ஸோ ஐ விஷ் த டீம் ஆல் த பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. வெட்டு
ஆடியோ கேசட் வெளியீட்டு விழாவிற்கு இங்கு வருகை புரிந்திருக்கும் மிகப்பெரிய ஜாம்பவான், சினிமா பட உலகில் மிகப்பெரிய ஜாம்பவான் அன்னார் கஸ்தூரி ராஜா அவர்களே, மரியாதைக்குரிய அருமை நண்பர் ஆர்கே செல்வமணி அவர்களே, அருமை தயாரிப்பாளர் டைரக்டர் ரவி மரியா அவர்களே, மரியாதைக்குரிய அம்மா ராஜசேகர் அவர்களே, ராதா ராஜசேகர் அவர்களே, ஆக்டர் ராஜ். ஐயா மன்னிக்கணும், தயாரிப்பாளர் இல்லைன்னா ஒரு 24 சங்கமும் கிடையாது. அந்த தயாரிப்பாளரை சொல்ல நான் மறந்துட்டேன். ஏன்னா நான் ஒரு ப்ரொடியூசருங்கிறதுனால அவர் ஞாபகம் வச்சுக்கல, மன்னிச்சுக்கங்க. வாழ்த்துக்கள். இங்கே வருகை அப்படி பார்த்தா நானும் மறந்துட்டேன். வனிதா அவங்கள வந்து எனக்கு டென்ஷனில் யாரும் தண்ணி கொடுக்கல வனிதா காரு, அதனால தான் ரொம்ப தேங்க்ஸ் இந்த ஃபங்க்ஷன் வந்ததுக்கு. அண்டு ரவி சார், அவரை நான் விழுந்து சிரிச்சிருக்கேன் அவர் காமெடியை பார்த்து, நிச்சயமாக புஷ்பா காமெடியில். ஸோ அவர் வந்து இன்றைக்கி என்னை பற்றி சொல்லும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. அடுத்த படத்தில் அவர் இருப்பார்னு நினைக்கிறேன். என்னோடய படத்தில் நடித்தா நல்லாயிருக்கும். தேங்க்யூ. ராதா ஆக்டர் அவர்களே, வனிதா விஜயகுமார் அவர்களே, மற்றும் கரத்தி ராஜ் அவர்களே, ஆக்டர் முத்துகாலை அவர்களே, ஆக்டர் கெங்காங் அவர்களே, ஆக்டர் விஜய் கணேஷ் அவர்களே, கரத்தராஜ் சொல்லியாச்சு. என்னுடன் சேலத்திலிருந்து இங்கு வருகை புரிந்திருக்கும் அருமை மைத்தினர், கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்ரீ போயம்மன் நாடகம் என்று நான் சிறு வயசில் ஆரம்பிக்கிறதுலேருந்து என்னுடன் பயணித்து என்னோட நாடகத்திற்கு அனைத்து உதவியும் செய்தவர் அருமை மைத்தினர் KP முருகேசன் அவர்களை வருக வருக என வரவேற்று, அவருடன் வந்திருக்கும் அருமை நண்பர் திரு சண்முகம் அவர்களும் 30 ஆண்டு என்னுடன் பயணித்து வருகிறார். அவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஆட்டையாமட்டிலிருந்து வந்து வருகை புரிந்திருக்கும் செந்தில் அவர்களுக்கும், அருமை மருமகன் ராம்குமார் அவர்களுக்கும், திரு அவதார் கரா என்னை தமிழ் படத்தில் முதலில் அறிமுகப்படுத்தியவர் நமது பிரேம்நாத் தான். நான் அப்புறம் சொல்கிறேன். செந்தில் ஆட்டையாம்பட்டி அவர்களையும், குழந்தைவேல் மற்றும் சீனி, எக்ஸ் கவுன்சிலர் செல்வராஜ், சக்தி, கல்யாண சுந்தரம் அசிஸ்டன்ட் டைரக்டர் என்னோட வந்திருக்காரு. அவரையும் வருக வருக என வரவேற்று, நான் ஒரு ஆண்டுக்கு முன்பு நமது பிரேம் சார் வந்து ஃபோன் பண்ணார். சார், ஒரு அருமையான ஒரு கேரக்டருக்கு நடிக்கிறீங்களான்னு கேட்டார். நான் எனக்கு என்னன்னே தெரியல. சரி, போயம்மன் மூவிஸு நம்ம வருடந்தோறும் ஒவ்வொரு சாமி பேரில் ஒரு நிகழ்ச்சி நடத்தாமே அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க சார் போகலான்னு. ஒரு நல்ல ஒரு கேரக்டர் சார், சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் எடுக்கிறாங்க, நல்ல ஒரு லேபிளு, நீங்கள் வாங்கினாரு. சார், ஹைதராபாத்தில் போய் ஷூட்டிங் எங்கேங்க சார், நான் சேர்மனாக இருக்கிறேங்க, இப்போ போய் நான் விட்டுட்டு நான் எப்படி சார் அங்கே வந்து நான் போய் அங்கே பண்ண முடியும் அப்படின்னு சொன்னேன். இல்லை சார், நீங்கள் வாங்க சார்னு ஃபஸ்ட்டு போனோம். போய் மேடத்தையும் டைரக்டரையும் பார்த்தோன்னே உங்களுக்கு இந்த நாள் ஷூட்டிங் அப்படின்னாங்க. அப்புறம் ஷூட்டிங் போனோம். ஷூட்டிங் போனோடனே அவர் டைரக்டர் என்ன பண்ணார், ஒரு ஃபஸ்ட்டு நாள் ஒரு நாள் ஷூட்டிங், ஒரு துப்பாக்கியில் சுடுற மாதிரி ஒரு சீனு. அந்த சீனை வந்து ஒரு குடோனில் எடுக்கிறாங்க. என்ன பண்ணார், ஃபுல்லாக வேஷத்தை அந்த கருப்பு, அதாவது காலையில் இங்கேருந்து அந்த கருப்பு பிளாக்கை பூசுவாங்க. அதை பூசிட்டாங்கன்னா அது வந்து ஈவினிங் 6-6:30 தான் நாங்கள் பண்ணுவாங்க. இந்த மூக்கில் வளையங்களையெல்லாம் போட்டு, எனக்கு என்னடா நாம் ஒரு சேர்மேன், ஒரு நாளைக்கு நம்ம 200 பேர் 300 பேர் சந்திக்கிறாங்க, இப்படி ஒரு கேரக்டர் கொடுக்குறாங்களே, என்னடா அது அசிங்கமாக இருக்குமே, நாளைக்கு நம்ம ஊரில் நம்மளை படம் பார்த்தா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு தான் முன்னால் உட்காந்துட்டு இருக்கிறவர் தான் எனக்கு எல்லாம் கழுவி விட்டார். இவர் டைரக்டர், அவர் வேலூர்காரர் இருப்பா, எனக்கு தெரியாது முன்ன பொண்ண, நானும் தமிழ் தான் அப்படின்னு சொல்லி ஹைதராபாத்தில் ஃபஸ்ட்டு ஒரு நாள் ஷூட்டிங், அப்புறம் ஒரு 7 நாள் வச்சுருந்தாங்க. அதில் ஒரு பையன் போயிட்டான். டைரக்டர் சொல்கிறாரு, ஏடா டேய், அவர் எவ்வளோ பெரிய ஒரு சேர்மேன், நீ ஒரு பிச்சைக்காரன், நீ வந்து அந்த வேஷம் போட மாட்டேன்ட்டியா, போடா அப்படின்ட்டார். அதாவது அந்த ஃபாரஸ்ட்டில் நான் எனக்கு இந்த படத்தை இன்னும் பார்க்கல சார், டைரக்டர் பிரேம்நாத் இன்னும் இந்த படமே பார்க்கல. எனக்கு ஒரு நம்பிக்கை, நம்ம ராகின் வந்து அந்த 7 நாள் 8 நாள் எங்களோட ஹைதராபாத்தில் ஷூட்டிங்கில் இருந்தேன். அந்த அவங்க பட்ட கஷ்டம் இருக்குதுங்களா,
அண்ணா நானும் கஷ்டம் தான். அந்த ஃபாரஸ்ட்டில் ஃபஸ்ட்டு நாளே கீழே விழுந்துருச்சு கேமரா, என் மேலே விழுந்து இன்னும் வலி. அந்த கேமரா ஃபஸ்ட் நாள் அவ்வளோ அருமையாக இருந்தது. டைரக்டர் சொன்னார், இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும். ஏன்னா அந்த கேமரா அவ்வளோ பெரிய கேமரா, 3 கேமரா அப்படியே மேலே விழுந்துருச்சு. விழுந்து அப்படியே எல்லாமே காயம் சரிச்சிருச்சு, ஓட முடியாது. நீ என்ன நினச்சாலும் சரி. அவ்வளோ ஒரு வெறித்தனமாக நான் இருந்தாலும் அந்த கொள்கையை உடலை. நம்ம அது நடிச்சே ஆகணும்னு சொல்லி நல்லா பூரா ரன்னிங் சீனே தான், கதாநாயகனை துரத்துற சீனே தான். எங்களுக்கு இதே கிடையாது, ஃபாரஸ்ட்டில் எல்லாம் முள்ளாக ஓடணும். அது உண்மையிலேயே நான் இப்போ என்கிட்ட சொன்னார் சார், சொன்னார் பிரேம்நாத் சார், அதாவது சினிமான்றது எல்லாம் தெரியும். ஒன்று அவர் அண்ணன் சொல்கிற மாதிரி தண்ணி லேடிஸு இந்த மாதிரி வந்து போய் ஒவ்வொரு இது பண்ணுறதுனால சினிமாவில் நிறைய பேர் வந்து நிறைய பணத்தை இழந்துட்டு நிறைய பேர் 99% அப்படி இருக்கான். ஆனால் பிரேம்நாத்தை பொறுத்த வரைக்கும் நான் இதுக்காக சொல்ல, அதாவது அவர் இது பண்ணாருங்கிறதுக்காக நான் சொல்ல. சார், இந்த படத்தை நாம் நடிச்சிருக்கிறோம், இந்த படத்தை தமிழ்நாட்டில் நம்ம ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னாரு. நான் எதுவுமே பேசலை, கேளுங்க, மேடையில் தான் இருக்கார். சார், உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. நிறைய பேர் என்னை சினிமாவில் ஏமாற்றிட்டு போயிருக்கிறான். ப்ரெசன்ட் இப்போ தற்போதையும் நம்மளே ஏமாற்றிட்டு போயிருக்கான். எங்கள் வீட்டில் கூட நிறைய பிரச்சனை, சினிமாவுக்கு போகிறீங்க அது சரியாக இருக்காது. ஆனால் ஜெயிப்பேங்கிறது எனக்கு போயம்மன் மேலே நம்பிக்கை இருக்குது. காரணம் கேட்டிங்கன்னா, நாம் நேர்மையான ரூட்டில் போகிறோம், கண்டிப்பாக ஜெயிப்போம். அதுக்கு உதாரணம் இந்த வெட்டு. நான் இன்னும் படம் பார்க்கல, இன்னும் இதுவரை இப்போ என்னை கூப்பிட்டார் ஹைதராபாத்துக்கு. அன்றைக்கி ஒரு மீட்டிங் இருந்தனால போக முடியல. ஃப்ரீ ஷோ பார்க்குறதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க, அவர் சாரும் கூப்பிட்டாரு, போக முடியல. ஆனால் இன்னும் இன்றைக்கி தான் சென்னைக்கு வந்திருக்கிறேன் சேலத்துலேருந்து. அவர் சொன்னார், என்னென்ன ஒர்க் வேணுமோ அமௌண்ட்டு நான் அனுப்பிச்சுடுவேன். ஆனால் இன்னும் இது வரைக்கும் நான் படம் நான் பார்த்ததில்ல. அவ்வளோ கண்மூடித்தனமாக பிரேம்நாத் வந்து ஏமாற்ற மாட்டார். எனக்கு கிட்டத்தட்ட இப்போ எங்கள் பண்டிகைக்கு ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டை கூட்டிகிட்டு வருவார், வருஷம் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டை கூட்டிகிட்டு வருவார். கிட்டத்தட்ட 15 லட்சம் 20 லட்ச ரூபா செலவு பண்ணி நான் ஃபங்க்ஷன் நடத்துவேன். ஆனால் ஒரு 100 ரூபா கூட நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே ஆர்டிஸ்ட்டு ஒரு ரேட் பேசிவிட்டு இங்கே ஒரு ரேட் பேசுவாங்க. ஆனால் அவர் அப்படி பேசவே மாட்டார். என்ன அவர் பாருங்கள், இந்த அமௌண்ட்டு தரேன், அக்கௌண்ட்டு தரேன், நீங்கள் போட்டுருங்க, இவ்வளோ தான் கூட்டிகிட்டு வருவார். நீட்டாக கூட்டிகிட்டு வந்து நீட்டாக நிகழ்ச்சி நடத்தி முடிச்சுட்டு போவார். அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர். அவரை நம்பி தான் நான் வந்து இப்போ இந்த படம் இல்லை, வருஷம் நான் இப்போ 3 படம் போயிட்டுருக்குது. 3 படம் லில்லி புட்டு, என்டர் தி டிராகன் 3 படம் இப்போ போயிட்டுருக்குது நம்ம போயம்மன் மூவிஸில். இருந்தாலும் அவர் பிரேம்நாத் சார் வந்து அவர் வச்சு தான் நான் எல்லாமே செய்வேன். காரணம் கேட்டிங்கன்னா, சினிமாவில் வந்து நிறைய பேர் நல்லவங்களை பார்க்க முடியாது. நான் பார்த்துட்டேன், நல்லவங்களை பார்க்குறது ரொம்ப 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 கஷ்டம். நிறையா நம்மளை ஏமாத்துறது, பொய் பேசுகிறது, இந்த மாதிரிலாம் சினிமாவில் இருக்காங்க. ஆனால் நமது பிரேம்நாத் சார் வந்து என்னை வந்து அவருக்கு தெரியும் நான் எப்படின்னு. அந்த போயம்மன் ஒரு மூவிஸில் ஒரு படத்தை நம்ம ஒரு கம்பெனி இயக்கிக்கிறோம். அந்த கம்பெனி நல்ல நல்ல நிலைமையில் கொண்டு போய் உடன் என்று கூறிக்கொண்டு என்னை நம்பி எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு இதை அழைத்த நமது டைரக்டர் அவர்களுக்கும் மை ஒய்ஃபு. அந்த அம்மாலாம் சும்மா சொல்லக்கூடாது. ஐயோ, அந்த ஷூட்டிங் அப்போலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பம்பர மாதிரி ஆடுவாங்க, பம்பர மாதிரி வேலை செய்வாங்க. அந்த மாதிரி நைட்டு அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே இதாக இருக்கும். இது சினிமா அவ்வளோ பாவம். அந்த அம்மா சும்மா பாவம். அவளை நம்ம ராகின்ஸ் நல்லபடியாக வளருவாப்புல, நல்ல நம்பிக்கை இருக்குது. படம் நல்லா வந்திருக்குது. நான் பார்க்கல, இருந்தாலும் ஏன்னா அங்கே ஷூட்டிங் போன வகையில் ஒரு 7-8 நாள் ஷூட்டிங் போன வகையில் வரையும் சொல்கிறேன். நான் அருமையான படம், சினிமா கண்டிப்பாக இது வெள்ளை என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த நன்றி கூறி வருகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். கிட்டத்தட்ட 15 வருஷமாக உங்களுடைய நட்பில் இருந்துகிட்ருக்கேன். ஒரு நிமிஷம் கூட நான் எப்போ போனாலும் எடுத்து பேசுவீங்க, அதே மாதிரி நீங்கள் பண்ணால் பேசுவேன். ஸோ இது வந்து நான் அந்த 15 வருஷத்துலேயும் அந்த மல்லூர் வேங்காம்பட்டியில் வந்து அந்த மக்களோட நான் எல்லா ஸ்டார்ஸும் மேக்ஸிமம் வந்து அந்த ஊருக்கு கூட்டு போகிற ஹீரோனே கிடையாது. அதாவது தமிழில் தெலுங்கில் இருக்க தமிழை விட இருக்கிற இங்கே தமிழ் இண்டஸ்ட்ரியில் நயன்தாரா தவிர்த்து எல்லா ஹீரோனையும் கூட்டு போயாச்சு. இப்போ அடுத்த மாதம் 11ஆம் தேதி அந்த ஊரில் நிகழ்ச்சி. ஆனால் இந்த ஆடியோ லான்ச் முடிஞ்சு தான் மதியம் பேச போகிறோம், யாரை கூப்பிட போகிறோம்னு பேச போகிறோம். எல்லாருமே ஆண்ட்ரியாவிலேருந்து, நமிதாவிலேருந்து, ரோஜா மேலேருந்து, லட்சுமி மேலேருந்து எல்லா ஆர்டிஸ்ட்டும் ஒரு ஆர்டிஸ்ட் அப்படி வச்சுருந்தோம். அந்த திருவிழா அவ்வளோ சேலம் மாவட்டமே திரும்பி பார்க்க அந்த திருவிழாவை அப்படி நடத்துவார் சார். வந்துட்டு சேலம் வேங்க ஐயனார்னா அப்படி அந்த ஒரு கெத்து, அந்த ஒரு மாதிரி அந்த ஒரு இதை வந்து
அவர் சினிமாவுக்கு வரணும் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தான் நான் கேட்டேன். அவர் என்னுடைய அன்பை ஏற்று ஒரு 10 நாளைக்குள்ள நடந்த சம்பவம் தான் இந்த சம்பவம். இந்த வெட்டுன்ற சம்பவம் 10 நாள் தான் ஸ்பீடாக கொண்டு வந்துட்டேன். நான் ஒரு முடிவு எடுத்தேன்னா அது கரெக்டாக கேட்ச் பண்ணி கொண்டு வந்து நிப்பாட்டிடுவேன். ஸோ அதே மாதிரி இந்த லான்ச் கூட நாளைக்கு ஹீரோவுக்கு வந்து எக்ஸாம், காலேஜில் ஃபஸ்ட் இயர் படிக்கிறாரு. மாஸ்டர் சொன்னார், பிரேம் ஒரு நாள் தான் உங்கள் டைம் இருக்குது பார்த்துக்கோ அப்படின்னாரு. கரெக்டாக பிளான் பண்ணி கரெக்டாக பண்ணேன். அதே மாதிரி இந்த படத்துக்கு வந்து நல்ல எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறது என்னுடைய மரியாதைக்குரிய சகோதரர் பிஆர் கோவிந்தராஜ் அவர்கள். அவர்களெல்லாம் ஜோராக கேட்குறீங்க. கோவிந்தராஜ் அவர்களுக்கு மரியாதைக்குரிய எங்கள் குடும்ப இயக்குனர் கஸ்தூரிபா சார் அவர்கள் சால்வை அணிவிப்பார்கள். இந்திய சினிமாவுக்கு எங்கள் இயக்குனர் அவர்கள் ஒரு புருஸ்லி கொடுத்தார். அந்த புருஸ்லி தான் இப்போ தனுஷ் அவர்கள். சார் இந்திய சினிமாவிற்கு துள்ளுவதில் ரிலீஸ் ஆகி 3வது நாள் நான் சார்ட்ட சொல்கிறேன், தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல ஹீரோ கொடுத்துட்டீங்க. அதே மாதிரி புருஸ்லி மாதிரியே பண்ணார் அடுத்தடுத்த ஒரு படங்களில். நான் சொன்ன வார்த்தை சார் சொன்னார், என்னடா புருஸ்லின்னா அவன் புருஸ்லி நடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னாரு சார் வந்துட்டு. ஸோ புருஸ்லியாக இருந்து இன்றைக்கு வந்து இந்திய சினிமா மட்டும் இல்லை உலக லெவலையும் போயிட்டார். இங்கிலீஷ் படத்தில் நடிச்சிட்டார். நம்ம தமிழ் சினிமாவுக்கு தேனியில் பிறந்த ஒரு மைந்தன் இன்றைக்கி உலக லெவலில் பேசப்படல வந்திருக்கிறாரு. ஸோ அந்தளவுக்கு பெருமையாக இருக்குது. அவரோட சாரோட நிறைய படங்கள் ஒர்க் பண்ண அந்த ஒரு சந்தோஷத்தில் இன்றைக்கி வந்து ஒரு அந்தஸ்தில் இருக்கிறாரு. ரெஸ்ட்டில் இருக்கிறாங்க. ரெஸ்ட்டில் இருக்கிற மட்டும் இல்லை, படங்கள் நிறைய பண்ணுறாரு. சார் நேற்று அனுப்பிச்சாங்க எனக்கு ஒரு ஸ்டில்ஸ் எல்லாம் பார்த்து இன்றைக்கி காலையில் அனுப்பிச்சிருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக படங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி எங்கள் இயக்குனர் வந்து ஹீரோ அறிமுகப்படுத்தியிருக்கார். ஸோ அவருக்கு எங்களுடைய யூனிட் சார்பாக, ஏன்னா நான் படம் பார்த்துட்டேன், இன்னும் ப்ரொடியூசரே படம் பார்க்கல. ஸோ அந்த அளவுக்கு அந்த படத்து மேல் நம்பிக்கை எனக்கு இருக்குது. ராகின் வந்து இந்திய லெவலில் ஒரு சினிமாவில் நல்ல ஒரு கதாநாயகன் கிடச்சிருக்காரு. சார் சொன்ன மாதிரி அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறது பெரிய விஷயம் அதற்கு. ஸோ நாங்கள் வந்து எங்கள் யூனிட் சார்பாக அவருக்கு ஒரு மரியாதை செலுத்துவோம். தயாரிப்பாளர் வேங்க ஐயனார் சார்பாகவும் என் சார்பாகவும் என்னுடைய டீம் எல்லாம் இன்றைக்கி வந்திருக்கிறாங்க. டான்சர்ஸ் எல்லாருமே உட்காந்துருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் ஒவ்வொருத்தரும் பேர் சொல்ல முடியல, எல்லாத்துக்குமே நன்றி நன்றி. என்னுடைய குடும்ப உறவுகள் அனைவருக்கும், மேடைய சொந்தங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி. இப்பொழுது எங்களுடைய டீம் சார்பாக திரு பூவாயம்மனுடைய அருள் ஆசியும் எப்பவும் ராகினிக்கு இருக்கணும். ஒரு டே ராகினை கண்டிப்பாக நாங்கள் அந்த கோயிலுக்கு கூப்பிட்டு வருவோம். கண்டிப்பாக இந்த வருஷம் வர முடியாது, அடுத்த வருஷம் இன்னும் ஒரு டாப்பில் போயிடுவார். இப்போது ஒரு அன்பான ஒரு செய்தியாக அவர் வந்து 2 படம் கமிட் ஆகிட்டார். அதான் ஒரு பெரிய ஒரு இது. அது எங்கள் டைரக்டர் தான் சொல்லணும், அதனால சொன்னார். ஸோ அந்த வகையில் எங்களுடைய டீம் சார்பாகவும் அவருக்கு வந்து ஒரு சிறிய ஒரு பட்டத்தை வழங்கி இளம் ஜாக்கி சான், ஜூனியர் ஜாக்கி சான் வழங்கி எங்களுடைய யூனிட் சார்பாக வேங்க ஐயனார்களும் கஸ்தூரிபா சார்களும் ஒரு மாலை அணிவிப்பார்கள். கை தட்டலாமே எல்லாருமே. ப்ளீஸ் கிவ் him a big big round of applause. அடுத்ததாக நம்மளோட அழைப்பை ஏற்று வந்த சீஃப் கெஸ்ட் ஆக்டர் கிங் காங் அவர்களை ஒரு வார்த்தை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். வெற்று இசை மற்றும்
ட்ரெய்லர் வெளியீட்டு விழா மிக சூப்பராக அருமையாக நடந்துகிட்ருக்குது. நம்ம ஐயா கஸ்தூர் ராஜா அவர்களுடைய ஆசீர்வாதத்தில் மற்றும் ஆர்கே செல்வமணி சார் அவருடைய ஆசீர்வாதத்திலும் இன்றைக்கி எல்லோரும் வந்து வாழ்த்தி எல்லாம் பேசினாங்க. ரவீந்திர அவருக்கும் மற்றும் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மீடியா எல்லாமே வந்திருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா நன்றி வந்து அது வந்து நன்றி அவர் ஏஎம் சரவண ஐயாவே சொல்லியிருக்காங்க ஒரு பேட்டியில். சினிமாவில் வந்து நன்றியை வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கக்கூடாது, நம்ம கடமையை நம்ம வேலையை நம்ம செஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஜாம்பவன்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி சினிமாவில் நன்றி மறவாமல் துரோகம் பண்ணாமல் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். அதில் யாருன்னா என்னுடைய இனிய நண்பர் பிரேம்நாத் அவர் தான். அந்த காலத்தில் இருந்து இன்றைக்கி பாருங்கள் எல்லாருமே வந்திருக்காங்க. அவர் ஃபஸ்ட்டு யார் அவருக்கு வேலை கொடுத்தாங்களோ அதிலிருந்து அம்மா ராஜசேகர் ஐயா அவர் வரைக்கும் நன்றி மறவாமல் இன்றைக்கி எல்லாருமே வந்திருக்காங்க. பிரேமநாத் வந்து அந்த காலத்துலேருந்து இன்றைக்கி எந்த உயரத்துக்கு போனாலும் யாருமே அவர் மறக்க மாட்டார். அந்த மாதிரி அதே மாதிரி எந்த வேலையை எடுத்தாலும் அவர் சொன்ன மாதிரி அந்த வேலையை முடிச்சுட்டு தான் உட்காருவார். அது யாராக இருந்தாலும் சரி, எந்த வேலையாக இருந்தாலும் சரி. ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், இவர் வந்து நம்ம ராஜசேகர் மாஸ்டர் வந்து ஒரு சாங் வந்து அப்போ போகிறார் டான்ஸ் குரூப்பில் எல்லாருமே டான்ஸஸ்லாம் கூப்பிட்டு போகிறார். போனவொடனே பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஒரு 4 நாள் நடந்து திடீர்னு பார்த்தா இவர் வந்துட்டார். அப்புறம் இவருக்கு ஃபோன் பண்ணுறேன், என்ன தலைவா என்னாச்சு நம்ம மாஸ்டர் பொண்ணுங்கள் என்னாச்சு அப்படின்னு. அப்புறம் அவர் சொன்னார், இல்லை அவர் ஷூட்டிங்கில் வந்து திட்டுறாரு, பயங்கரமாக டென்ஷன் ஆகிக்கிட்டே இருக்கிறாரு, எனக்கு இதுவாகலை அதனால் நான் வந்துட்டேன் அப்படின்னு மாதிரி சொன்னார். அப்புறம் தான் உதாரணம் சொன்னேன், கேஎஸ் ரவிக்குமார் சார் வந்து அவருடைய உதவியாளர்கள் எல்லாருமே திட்டுவார், அந்த நேரத்தில் வேலை ஆகிறதுக்கு திட்டுறாரு, இன்றைக்கி அதனால் திட்டினாங்க அப்படின்ட்டு அவங்க போடலை, எல்லாருமே இன்றைக்கி வேலை செஞ்சு இன்றைக்கி எல்லாமே ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னேன். உடனே மறுநாளே டிக்கெட் போட்டு போய் சேர்ந்துட்டாங்க மறுபடியும் அங்கே போய்ட்டு. ஆனால் அன்றைக்கி சேர்ந்தது இன்றைக்கி வரைக்கும் 28 வருஷமாக அழகாக ட்ராவலிங் பண்ணுறாங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். அதேமாதிரி ராகின் ராஜ் அறிமுக நாயகன் எல்லாருக்கும் தெரியும். சினிமாவில் எப்படியோ வந்து எப்படியோ விமர்சனங்களாக வந்து அதெல்லாம் தாண்டி அவருடைய நல்லா அந்த ட்ரெயிலர்லாம் பார்த்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அவருடைய ஆக்ஷன் எல்லாமே இருக்குது. நான் நினச்சேன் ஒரு சாங்கில் வந்து, ஏன்னா அவர் வந்து நடனம் இருக்கிறார், அதனால் நான் ஆசையாக இருந்தேன். சரி அவர் சூப்பரானவர் எனக்கு தெரியும், ஏன்னா அவர் சாங்கெலாம் நான் பண்ணியிருக்கேன். கொண்டாட்டம்னு ஒரு படத்தில் அவர் இதில் நான் பண்ணியிருக்கேன். சரி எப்படி ஆடுவார்னு அப்படின்னு பார்த்தா நான் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் தான் வருது. நான் ஃபுல் படமே பார்த்துக்கிறேன் சார். அதனால் வந்து உண்மையிலே ட்ரெயிலர் வந்து வெட்டு சூப்பராக நல்லா ஓடணும். அதேமாதிரி நம்ம ஐயனார் வேங்கை ஐயனார் அவரும் தயாரிப்பாளர், அதேமாதிரி இணை தயாரிப்பு பிரேம்நாத். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்காரு தயாரிப்பாளர் மன்னார் ஒரு படம், அதோடைய தயாரிப்பாளர் டேரக்டர்லாம் வந்திருக்காங்க. பாருங்கள் எல்லாமே வந்திருக்காங்க, யாருமே ஒரு மிஸ் பண்ணணும். ஏன்னா அப்படி ஒரு நன்றி மறவாத ஒரு நண்பர். இந்த படம் நல்லா வெற்றியடைன்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிறேன். ஓகே, நன்றி, வணக்கம். அடுத்ததாக ஆக்டர் நல்ல வேலை மைக்கு வீட்டுக்கு முத்துக்காளி அவர்களை ஓரிரு வார்த்தை பேசுமாறு நம்முடன் கேட்டுக்கொள்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் கலை உலக நண்பர்களுக்கும் பத்திரிகை மீடியா தொலைக்காட்சி யூடியூப் நண்பர்களுக்கும் அப்படி மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். வெட்டு படம் ஏன்னா நான் ஒரு ஸ்டண்ட் மீடியா ஆகணும்னு ஆசைப்பட்ட உடனே நான் கற்றுக்கிட்டது சிலம்பம் தான். அந்த சிலம்பத்தில் சொல்லிக் கொடுக்குற 3 வார்த்தை, அறுப்பு வெட்டு குத்து, அவ்வளோதான். அந்த 3 வார்த்தை தான் எனக்கு பிடிச்ச வார்த்தை. அது மூலியமாக தான் நான் சினிமாவில் ஒரு 25 வருஷமாக ஒரு 210 படம் நடிச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த வெட்டு திரைப்படத்தில் இயக்குனர் ப்ளஸ் இணை தயாரிப்பாளர் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.